இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்கள்லாம் கரெக்டாக இன்னும் ஒரு 12 நாட்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதுவும் இன்று இரவிலிருந்தே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கிறதுக்கு காத்திருக்குது. அது நன்மையா இல்லை உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரத்தின்படி, உங்களுடைய லக்கினத்தின்படி, உங்களுடைய தசாபத்தின்படி வேறு ஏதாவது திருப்பி விடுதா அப்படிங்கிறது காத்துறது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் ராசிக்கான பலன்களை சொல்லிடுறேன். நிறையா பேர் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, சார் இந்த மிதுன ராசி அப்படின்னா கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிற ராசியாக இருக்குது. இதில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கஷ்டங்கள் இருக்குது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கஷ்டங்கள் இருக்குது, திருமணம், வெளியூர் வேலை வாய்ப்பு, வீடு, வாகனம், இது மாதிரி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்குறோம். ரொம்ப கண்ணீரை மட்டுமே துடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. திடீர் திருப்பம் ஏற்படாதா? ரொம்ப காலமாக ஒரே மாதிரி போய்ட்டுருக்குது. திடீர் திருப்பம் நல்ல ஒரு திருப்பமாக ஏற்படாதா அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு மன ரீதியாகவும், பண ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் சின்ன சின்ன இருக்கக்கூடிய சிக்கல்களும் அதற்கு தேவையான சில ரெமெடிகளும் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. கடன் தொந்தரவால் தான் நீங்கள் அதிகமாக மாட்டிட்டு தவிச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக கேளுங்க. உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய ஜாதகர்கிட்டே கொண்டு போய் கொடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சொன்னீங்க அப்படின்னா, இந்த ராசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை சார், ஒன்றும் லோக்கலில் பார்த்த ஒன்றும் சரி வரலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்க சார் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவே அந்த நம்பர் தொடர்பு கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, உங்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்படுதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குமா அப்படிங்கிறது உங்களோட தசாபுத்தி தீர்மானிக்கும். இந்த ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மெயின். இந்த மிதுன ராசிக்கு, மிதுன ராசிக்காரங்க என்ன தான் நீங்கள் கடவுளை கும்பிட்டாலும் வழிபட்டாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சர்ச்சையாகவும் சின்ன சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டு தான் இருந்துருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்து தான் ஆகணும். இல்லை சார் அங்கே ஒன்றும் செட் ஆகலை அப்படிங்கிறீங்க, கீழே ஒரு நம்பருக்கு பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறீங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி இருக்கணும், எந்த விஷயத்தில் உங்களுக்கு சரியாகும், எப்படி பண்ணால் உங்களோட லைஃப் முன்னேறும் அப்படிங்கிறது A to Z அக்குவேர் அணிவராக சொல்லிடுவார். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான், கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர். அதே போல் நிறைய ஜோதிடர்கள் இன்னும் அவர்கிட்ட ப்ராக்டிஸில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லாங்குவேஜில் 4 ஸ்டேட்டில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் குறைந்து புதிய தகவலும் அதே போல் புதிய தொடர்பு மற்றும் புதிய வாய்ப்பு மூலமாக மாற்றம் உருவாக்கக்கூடிய காலமாக இது மாறும். முக்கியமான நடவடிக்கை, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தகவல் உங்களுக்கு ஆபத்தாகவும் முடியலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வேலை மாற்றம் பற்றிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய நண்பர் இல்லைனா ஒரு பழைய ஏதோ ஒரு உதவி செஞ்சவங்க அவங்க மறுபடியும் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவியாக வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த உதவி கொஞ்ச நாட்களில் மறுபடியும் உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை கிளப்பக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகும். ஆன்லைன் மீடியா அல்லது தொடர்பு துறையில் வளர்ச்சி கிடைக்கும். திருமண பேச்சு அல்லது காதல் உறவில் தெளிவு வரும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு மூலமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய பாக்கி தொகை கிடைக்கலாம். 2 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரும். அது 2 ஆப்ஷனாக அவங்க முன்னாடி நிற்கும். யார் உண்மையானவங்க, யார் தேவைக்காக பழகிறாங்க அப்படிங்கிறது தெரியலாம். உங்களுடைய பேச்சு, அறிவு அல்லது திறமை பணமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும். புதிய தகவல் வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தொலைபேசி அழைப்பு முக்கியமானதாக அமையும். ஒரே ஒரு ஃபோன் கால் உங்கள் லைஃப்பையே மாற்றி கொடுக்கும். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் வரலாம். ஒரு ஏற்கனவே எழுதி போட்டிருந்தேன் சார், ஒரு பெட்டிஷன், ஒரு விண்ணப்பம் எழுதி போட்டிருந்தேன், அதுக்கு பதில் இன்னும் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு வரலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்ளுவாங்க. நண்பர் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாகும். சமூக ஊடக தொடர்பு தொழில் வாய்ப்புகள் மாறலாம். இப்போ நெட்டில் போட்டுட்ருக்குறோம் சார், வீடியோ போட்டுட்ருக்குறோம், காசு வரல, ஆடு வரல, அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வரும். ஆவணம் அல்லது பதிவு தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கலாம். 2 வாய்ப்புகள் முன் வரலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே நேரத்தில் 2 தேர்வுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது கண்ணு முன்னாடி 2 வாய்ப்பு நிற்கிது சார், அதில் எது தேர்ந்தெடுக்கல அப்படின்னு தெரியல அப்படின்னு. பழைய வேலை அல்லது புதிய வேலை
2 முன்னாடி வந்து நிற்கும். அதில் எதை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பழைய வேலை சரியாக சொகுசாக இருக்குது, புதிய வேலை வருமானத்துக்கு பரவாயில்லையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சம்பளம் அல்லது சுதந்திரம் 2ல் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நிற்கும். வேலை அல்லது தனி தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மைண்டும் நிற்கும். தனி தொழில் ஓரளவுக்கு வருமானம் வருது, ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, வேலைக்கு போயிட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். குடும்பம் அல்லது வெளியூர் வாய்ப்பை பற்றி நீங்கள் மைண்டில் குழப்பிட்டே இருப்பீங்க. பழைய உறவு அல்லது புதிய உறவு பற்றின சில தகவல்கள் உருவாகும். சேமிப்பு அல்லது முதலீடு பற்றின சில தகவல்கள் உருவாகும். இந்த நேரத்தில் மற்றவர்களினுடைய அழுத்தத்தில் முடிவு செய்ய வேண்டாம். அனைத்து தகவல்களையும் சரிபார்க்க வேணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனடி உற்சாகத்தில் ஏற்க வேண்டாம். டக்குன்னு உற்சாகத்தில் இது ஓகே அப்படின்னு டக்குன்னு ஒரு வாரத்துக்கு வருமானமோ இல்லை 1 மாதத்து வருமானத்தை பார்த்து அதில் முடிவெடுத்துடாதீங்க. நீண்ட கால பயனை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அது நடக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு பாருங்கள். யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரிய வரதுக்கான ஒரு காலகட்டமாக இது அமைய போகுதுங்க. தேவைக்காக மட்டும் பேசுகிறவங்க விலகுவாங்க. உங்களுடைய தகவலை பயன்படுத்தியவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் தகவலை மட்டும் வெளியே பயன்படுத்தணும் யாருன்னு தெரிய வரும். நண்பராக இருந்து போட்டியிட்டவங்களாம் வெளிப்படுவாங்க. ஒரு நண்பனாக இருப்பாங்க, அதிலேருந்து போட்டிட்டாங்கள்ல, உங்கள் நண்பராகவே இருந்துட்டு உங்களுக்கு போட்டியாக பொறாமையாக இருந்தால அவங்களாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இவன் தான் அவன் அப்படின்னு தெரிய வரும். உங்களை பற்றி தவறாக பேசியவங்களாம் தெரிய வரும். யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்கலாம் உங்களுக்கு காது வழியாக செவி வழியாக அந்த நியூஸ் வரும். பணம் கேட்டவர் உண்மையான நோக்கத்துடன் இருந்தாரா அப்படிங்கிறது புரிய வரும். எதிர்பாராத ஒருவர் உதவியாக வரலாம். எதிர்பாராமல் இருந்தாங்கல்ல, இவங்க உங்களுக்கு உதவியாக வருவாங்க. நீண்ட நாள் தொடர்பு இல்லாதவர் ஆதரவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. மனதில் இருந்த குழப்பம் குறையலாம். ஒரு முக்கிய முடிவில் தெளிவு கிடைக்கலாம். பழைய பயம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் திறமை எதில் உள்ளது அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். புதிய துறையில் முயற்சி செய்ய தைரியம் வரும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யக்கூடிய பழக்கம் குறையலாம். அதாவது டக்குன்னு எல்லாமே பண்ணீங்க, ஆனால் அதெல்லாம் சரியாக பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. முக்கியமான ஒரு இலக்கில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு மைண்டில் வச்சுக்குவீங்க. முடிக்காமல் வச்ச வேலையை ஒன்றை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை பலன்கள் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை அழைப்பு வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நேர்காணல் வாய்ப்பு கிடைக்கலாம். பதவி மாற்றம் பற்றிய தகவல் வரலாம். சம்பள உயர்வு பேசப்படலாம். மேலதிகாரிங்க உங்கள் திறமையை கவனிக்கலாம். பேச்சு மற்றும் தொடர்பு திறனாலும் முன்னேற்றம் கிடைக்கலாம். புதிய குழுவில் சேர வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. பயிற்சி அல்லது புதிய திறன் கற்றுக்கலாங்க. வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. பகுதி நேர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. வெளியூர் நிறுவனத்திலேருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே போல் முன்பு மறுக்கப்பட்ட வேலை மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. வேலை இடத்துல இருந்த தவறான புரிதல் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்ருக்குறீங்க அல்லது உங்களோட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட இருந்த தவறான புரிதல்கள் குறையுங்க. உங்களுடைய யோசனை ஏற்றுக்கொள்ளப்படலாம். டக்குன்னு இத்தனை நாள் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்களா ஒரு முடிவு பண்ணி அது தப்பாக இருக்கும். சரி, யோசனையை சொல்லுப்பா, நான் உங்களதையும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு உங்களது முயற்சி பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வருவாங்க. விளம்பரம் மூலமாக விற்பனை ஆகுங்க. சமூக ஊடகம் மூலமாக, அதாவது இந்த நெட்டு, இன்ஸ்டாகிராம்லாம் மூலமாக வருமானம் உயருங்க. கமிஷன் தொழிலில் வாய்ப்பு கிடைக்கும். ஆன்லைன் வணிகம் தொடங்கலாம். புதிய கிளை அல்லது புதிய சேவை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சிறிய ஒப்பந்தம் பெரிய வாய்ப்பாக அமையும். அதேபோல் பேச்சு, எழுதுதல் அல்லது ஆலோசனை மூலமாக வருமானம் கிடைக்குங்க. மீடியா விளம்பரம், யூடியூப்பு இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி இருக்குங்க. போக்குவரத்து, வணிகம் மற்றும் தொடர்பு சார்ந்த துறைகளில் லாபம் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டுங்க. தொழிலில் கவனிக்க வேண்டியது, எல்லாரிடமும் உங்கள் திட்டத்தை சொல்ல வேண்டாம். வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்பாதீங்க. கணக்கை எழுதி பதிவு செய்ய வேண்டாம். அதே போல் கணக்கு எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனி நோட்டு போட்டு உங்கள் கையில் வச்சுக்கணும். ஒரே நேரத்தில் பல தொழில்களை தொடங்க வேண்டாம். புதிய கூட்டாளியை உடனே முழுமையாக நம்ப வேண்டாங்க. வாடிக்கையாளருக்கு அதிக கடன் கொடுக்க வேண்டாம். கமிஷன் தொகையை முன்கூட்டியே தெளிவுபடுத்த வேணும். ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திட வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவசமாக அதிக வேலை செய்து உங்கள் மதிப்பை குறைக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திட்டத்தை தொடங்கி பாதியில் மாற்றாதீங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சம்பளம் அதிகரிக்கலாம். கமிஷன் வருமானம் கிடைக்கலாம். கூடுதல் வேலை மூலமாக பணம் கிடைக்கலாம். ஆன்லைன் வருமானம் உருவாகலாம். சமூக ஊடகத்திறன் பணமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். விற்பனை மூலமாக லாபம் கிடைக்கும். நண்பர் அல்லது பழைய தொடர்பு மூலமாக வாய்ப்பு வருங்க. வெளியூர் வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அவங்க மூலமாக சில வாய்ப்புகள், பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வி, பயிற்சி அல்லது ஆலோசனை மூலமாக வருமானம் கிடைக்குங்க. பயன்படுத்தாமல் இருந்த பொருளை விற்று பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொலைபேசி அல்லது மின்னணு சாதனங்கள் செலவு வருங்க.
உடனே செல்லு உடையிறது, செல்லு வாங்குறது, செல்லுக்கு பவுச் வாங்குறது, ஸ்க்ரீன் கார்டு போடுறது, அதுன்னு ஏதோ ஒரு செலவு வரும். பயணம் தொடர்பான செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும். இப்போ பக்கமாக யார் வாகனம் சரி பண்ணீங்க? 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ சரி பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது உண்மையா இல்லையான்னு. குடும்ப நிகழ்ச்சிக்காக பணம் செலவாகுங்க. அதே போல் கல்வி அல்லது பயிற்சிக்கான செலவு வரலாம். வீட்டு பொருட்கள் வாங்குவீங்க, அதில் என்ன பட்ஜெட்டு மீறி போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. மருத்துவம் தொடர்பான சிறிய செலவு கூட உங்களுக்கு வந்திருக்கும். சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு அதிகரிக்கலாம். கோயில் டொனேஷன் கேட்டாங்க சார், செலவாகி போச்சு. கோயில் நோம்பி வந்துச்சு சார், பண்டிகை வந்துச்சு சார், செலவாயிடுச்சு. ஆன்லைன் வாங்குறதுல, அதாவது ஆன்லைனில் வாங்குதலை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் நிலையை பொறுத்தவரைக்கும் சிறிய கடன்களை குறைக்க முடியும். அதே போல் கடன் கட்டுவதற்கு புதிய வருமானம் உதவுங்க. பழைய கடன் தொடர்பான அழுத்தம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மாத தவணையை மறுசீரமைக்கலாம். குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிவுக்கு வருங்க. செலவை கட்டுப்படுத்தினா சேமிப்பு தொடங்கலாம். கடன் கொடுத்தவங்களுடன் பேசி தீர்வு காணலாம். கடன் கொடுத்தவங்கள்ட்ட பேசி தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டம். பணத்தில் கவனமாக இருங்க. நண்பர்களுக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். உடனடி லாபம் தரக்கூடிய முதலீட்டை நம்பாதீங்க. ஆன்லைன் மோசடியில் கவனம் தேவை. ஓடிபி இந்த ஏதாவது ஒரு ஆன்லைன் லிங்க்கு, இந்த வங்கி விவரம் மற்றும் காசோலை, இந்த கடவுச்சொல், பாஸ்வேர்டு இதெல்லாம் பகிராதீங்க. தயவுசெய்து பகிராதீங்க. இந்த டைம் உங்களுக்கு டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்காதீங்க. வருமானம் வந்த உடனே முழுதையும் செலவு செஞ்சு விடாதீங்க, மாட்டிவிங்க. சிறிய தொகையாவது சேமிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் பல முதலீடுகளில் பணம் போட வேணும். அதாவது ஒரே நேரத்தில் பல முதலீடுகள் பணம் போடாதீங்க. இந்த ஜிபேயில் போட்டு அதிலேருந்து லிங்க் பண்ணி விடுறோம் சார், ஆட்டோ பே ஆகுது, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, இந்த ஒவ்வொரு இதில் பணம் போட்டு வைக்கிறாங்க சார், அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி ஏறுது, அதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் ஏறுது, அதை பற்றி போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். பேச்சு நம்பி முன்பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். சமூக ஊடகம் மூலமாக புதிய அறிமுகம் வருங்க. தொலைதூர உறவு தொடங்கலாம். உறவில் இருந்த குழப்பம் குறையலாம். ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரியலாம். போலியான அன்பு காட்டியவர் விலகலாம். மனதில் வைத்திருந்த உண்மை வெளிப்படலாம். பழைய சண்டை பேசி தீரலாம். புதிய உறவு வேகமாக வளரலாம். குடும்ப எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாம். ஒருதலை காதலுக்கு தெளிவான முடிவு கிடைக்கலாங்க. காதலில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதே போல் ஒரே நேரத்தில் 2 உறவுகளில் குழப்பம் ஏற்படாமல் கவனிச்சிக்காங்க. ஒருத்தர் பேசிட்டு ஒருத்தர் சும்மா ஃபோனில் பேசிட்டு வரணும்னா மாட்டிக்குவீங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். சமூக ஊடக பேச்சை மட்டும் வைத்து முடிவு செய்ய வேண்டாம். தனிப்பட்ட புகைப்படம் மற்றும் தகவலை கவனமாக பகிரணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே. நண்பர்களிடம் உறவு ரகசியங்களை சொல்ல வேண்டாம். பேசாமல் விலகுவதற்கு பதிலாக தெளிவாக பேசணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவனுடைய வார்த்தையை விட செயல்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனடி ஈர்ப்பை காதல் அப்படின்னு நினைக்காதீங்க. சந்தேகத்தை அதிகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பேச்சு தொடங்கும். இருந்தாலும் வேறு ஊர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர் அல்லது உறவினர் மூலமாக அறிமுகமாகுவாங்க. வேலை தொடர்பில் வரன் கிடைக்குங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு வரன் உங்களுக்கு சொல்லுவாங்க. குடும்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரலாம். அதே போல் 2 வரன்களில் தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரும். அதில் எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவசரமாக முடிவு செய்ய வேண்டாம். தோற்றம் மற்றும் பேச்சை மட்டும் பார்க்காம பொறுப்பை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப பின்னணி மற்றும் பணநிலையை உறுதி செய்யாமல் எதுலேயும் நீங்கள் தலையிடாதீங்க. திருமணமானவங்களுக்கு துணையுடன் இருந்த தவறான புரிதல் குறையும். அதே போல் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு மாற்றம் பற்றி பேசுவீங்க. வாகனம் அல்லது சொத்து வாங்கக்கூடிய திட்டம்லாம் போடுவீங்க துணையோட. துணையின் வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வரும். குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். இருவரும் சேர்ந்து பயணம் செல்லுவீங்க. பண விஷயங்களில் மறைக்க வேண்டாம். மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டாம். பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டாம். சமூக ஊடகம் அல்லது கைபேசி பயன்பட்டால் இடைவெளி வராமல் கவனிச்சுக்காங்க. அந்த சமூக ஊடகமோ இல்லை வீடியோ போட்டுருக்குறாங்க சார், ஒய்ஃபு பசங்க ஹஸ்பண்டு, அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறது பிடிக்கல, வீடியோ போடுறது பிடிக்கல அப்படின்னா அதன் மூலமாகவோ இல்லை ஃபோனில் அது இதுன்னு வருது சார், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது அது மாதிரி சண்டை போடுறீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் சண்டை போடாமல் அப்படியே கொஞ்சம் நைஸாக பேசி சரி பண்ணிக்கிறது பரவாயில்லைங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை குழந்தை தொடர்பான நல்ல செய்தி இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தையாக எதிர்பார்த்துருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோயிலுக்கு போய் குழந்தை விஷயத்துக்காக நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வந்துட்டு திருவண்ணாமலை போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வேலூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு
பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து குழந்தை வேலப்பர் முருகர் இருப்பார். அந்த இடத்துல வழிபட்டு மேலே பழனியில் வழிபட்டுவாங்க. இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. இதெல்லாம் ஒரு கோயில் தானே சார் சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து குடும்ப சமேதர்களாக இருக்கக்கூடிய ஆலயங்கள். இந்த ஆலயத்தை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்ப சமேதராக உருவாகிறது என்னெல்லாம் விஷயம் வேணுமோ அதெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். மொழி மற்றும் தொடர்பு திறன் வளரும் குழந்தைகளுக்கு. கலை அல்லது தொழில்நுட்ப திறன் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கல்வி செலவு இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். குழந்தைகளோட நண்பராக பழகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள மற்ற குழந்தைங்களோட ஒப்பிடாதீங்க. கவனம் சிதறாமல் படிக்க பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடு, நிலம் மற்றும் சொத்து விஷயங்களில் நல்லா இருக்குங்க. வீடு மாற்றம் எண்ணம் உங்களுக்கு வரும். வாடகை வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய எண்ணம் வரும். சொந்த வீடு வாங்குறதுக்கான திட்டம்லாம் உங்களுக்கு உருவாகும். நிலம் பற்றிய தகவல் கிடைக்குங்க. வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். சிறிய அலுவலகம் அல்லது கடை வாடகைக்கு எடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர் சொத்து வாங்குறதுக்கான உதவி செய்வீங்க. சொத்தில் கவனமாக இருங்க. ஆவணத்தை மூலமையாக சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய் பத்திரம் மற்றும் வெள்ளங்க சான்றிதழை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லை மற்றும் பாதை உரிமையை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாய்மொழி தகவலை மட்டும் நம்ப வேண்டாம். குறைந்த விலை அப்படிங்கிறதுக்காக அவசரமாக எதையும் வாங்காதீங்க. வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்குவீங்க. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்காக வாகனம் தேவைப்படலாம். பயன்படுத்திய கார் நல்ல விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. வாகன கடன் முயற்சி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். அடிக்கடி குறுகிய தூர பயணம் வந்து ஏற்படுங்க. என்னதான் வண்டி வாகன யோகம் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைபேசியை பயன்படுத்திட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். கவனச்சிதறல் வாகனம் ஓட்ட வேண்டாம். ஆவணம் அல்லது காப்பீடு சரிபார்க்காமல் வாகனம் ஓட்ட வேண்டாம். பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிட்ட பரிசோதனை செஞ்சு தான் நீங்கள் வந்து ஓட்டணும். அதே போல் சர்வீஸ் வரலாற்று பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, இஎம்ஐ கட்ட முடியுமான்னு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இரவு நேர பயணத்தில் வேகத்தை குறைக்கணும். சோர்வுடன் வாகனம் ஓட்டாதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்பு வரலாம். வேற்று நகரத்திற்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. வெளியூர் முயற்சியை பொறுத்த வரைக்கும் போலியான வேலை முகவர்கள் நம்பாதீங்க. பெரிய தொகையை முன்பணமாக கொடுக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல் குறையுங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்களாம் மீண்டும் பேசக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுது. உங்கள் பேச்சு குடும்ப பிரச்சனையை தீர்க்க உதவலாம். குடும்ப அமைதிக்காக ஒரு நபரிடம் சொன்னதையே மற்றொருடம் மாற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. பண விஷயத்தை தெளிவாக பேசணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, மன அழுத்தத்தை வீட்டில் காட்டாதீங்க. இந்த மிதுன ராசியோட அடிப்படை குணாதிசயங்கள் நிறைய இருந்தாலும் மிதுன ராசி அப்படிங்கிறது காற்று தத்துவ ராசியாக இருக்கிறதுனால இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி புதன். அறிவு, பேச்சு, வணிகம், கணக்கு மற்றும் இது தொடர்பான சம்மந்தப்பட்ட ராசியெல்லாம் உங்களுக்கு வந்து இணைஞ்சு வருங்க. இதில் பயணம் மற்றும் மாற்றத்தை விரும்பக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஒரே இடத்துல நீண்ட நேரம் இருப்பது சலிப்பு தரக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. வணிக அறிவு இயல்பாகவே இருக்கும். புதிய யோசனைகள் அடிக்கடி உங்களுக்கு தோன்றும். தற்போது உங்களுக்கு மனநிலையில் இருக்கிறது வேலை மாற்றலாமா, இந்த மாதிரி தொழில்கள் இந்த மாதிரி செய்யலாமா, என் பணநிலை எப்போ மாறும், எப்போ சரியாகும், வெளியூர் சென்றால் என்ன வளர்ச்சி கிடைக்குமா, திருமணம் ஏன் தாமதமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட கடன் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைய வந்து உங்களுக்கு இருக்கும். தகவலை வாய்ப்பாக மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பேச்சை வருமானமாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். அதே போல் தொடர்புகளை தொழில் வளர்ச்சியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். ஒரு துறையில் தடையென்றால் மற்றொரு துறையில் முன்னேறக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். பல திறமைகள் கொண்டவங்களாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். புதிய விஷயத்தை விரைவாக கற்றுக்கக்கூடிய நபர் நீங்கள். மற்றவர்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பீங்க. வணிகம் மற்றும் விற்பனையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். மொழி மற்றும் எழுத்து திறனால் உயரக்கூடியவங்க நீங்கள். பயணங்கள் மூலமாக வாய்ப்பு குறையலாம். அதே போல் பயணங்கள் மூலமாக வாய்ப்பு பெறவும் செய்வீங்க, குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குவோம். வாய்ப்பு பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. குறைந்த வசதியிலும் புத்திசாலித்தனமாக முன்னேறக்கூடிய ஆள் நீங்கள். இந்த ராசிக்காரங்களுக்கு பேச்சுத்திறன் எல்லாமே இருந்தாலும் சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். காதல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக. பேச்சை நம்பி அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் மாட்டிட்டு முடிக்காதீங்க. சமூக ஊடக உறவு உண்மையாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தையை நம்பி ஏமாந்துடாதீங்க. 3வது நபர் காரணமாக சந்தேகம் வரலாம். அதனால் அவங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கு. இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தகவலை பயன்படுத்தி முன்னேறுவாங்க. உங்கள் தொடர்புகளை பயன்படுத்திக்குவாங்க. ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டு இருப்பாங்க. பணம் வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருப்பாங்க. உங்கள் பெயரை பயன்படுத்தி காரியம் சாதிக்கலாம். நண்பராக இருந்து போட்டிக்கிட்டு இருக்கலாம். அதே போல் சமூக ஊடகத்தில் தவறான பேசியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக என்கிட்ட இருந்துக்கோங்க.
குடும்ப உறுதுணை உங்களுக்கு குடும்ப துணைகிட்ட சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பார்த்துருந்துக்கணும். செய்வினைகள் இந்த மாதிரி கோளாறு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த ராசிக்காரில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சதவீதம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அப்படி இல்லைனா கீழே குலதெய்வம் எதுவும் தெரியல சார், இல்லை தொழிலில் ரொம்ப மந்தமாக போயிட்டு அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் புதன்கிழமை. அடுத்த 12 நாட்கள் அற்புதமாக இருக்குது. அந்த அடுத்த 12 நாட்கள் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது எல்லாமே உடனடியாக அப்படின்னு நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு வரலாம். பணத்தை மற்றவங்கிட்ட நம்பி கொடுத்து மாட்டிக்காதீங்க. யாருக்கு செக்யூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்க குறைவு இருக்கும், நரம்பு சோர்வு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கும், மன அழுத்தம், கவலை சிதறல் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே சரியாயிடும். எல்லாமே நார்மலாகி சூப்பராக இருக்க போகிறீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. மற்றபடி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.